திட்டம் இல்ல, அது மத்திய மாநில அரசோட பழைய திட்டங்கள் தான் அப்படின்னு ஒரு 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 பேச்சு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க தங்கச்சி. நான் ஒன்னு இருங்க, கொஞ்சம் இருங்க. காலையில உணவு போடுறேங்கிற எங்களை சோத்துக்கு சேர்த்த கூட்டம்னே வச்சுக்க. நீ வேலையை கொடு, சம்பளம் கொடு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீ என்ன காலையில வா சோறு போடுறேன்னு? முதலாளிக்கு நான் போய் வேலை செய்வேன், சோறு கவர்மெண்ட் காசுல நீ போடுவீங்க? சொல்லு, எப்படி இருக்கு? மருத்துவ காப்பீடு 2 லட்சம் அரசு கொடுக்கும், இறந்தா 10 லட்சம் அரசு கொடுக்கும். என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான். என்ன இது? எந்த வழியில நியாயம் சொல்லுங்க? எந்த வழியில நியாயம்? இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு, அவ்வளவுதானே. ஏன் நீ பண்ண மாட்டேன்னா? ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கணும், எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும். அதுக்கு உன்ட்ட காசு இல்லை. ஏன்னா 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடன்கார பயலாம் இருக்க. அப்ப நீ இவங்களை இதை செய்ய மாட்ட. இப்ப நான் ஒப்பந்த கூலி, இவர் எனக்கு நிரந்தரமாக்குன்னு போறான்னா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாம இருக்கவே எனக்கு வேலை கொடுன்னு இவனை சேர்த்துக்குவேன். இவன் போறான்னா இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடுவேன். இதுக்கு தான் ஒப்பந்த கூலியெல்லாம் எங்களை வச்சுக்கிறேன்.